வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடி ஜனாதிபதிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புத்தாண்டு வாழ்த்து. கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் இன்று காலை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. பொதுமக்களின் குழப்பத்தை தவிர்க்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகை. மலரும் புத்தாண்டை மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. மராட்டிய மாநில தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் பலி. தூத்துக்குடி அருகே லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து, 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும், புதுச்சேரி அரசு அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், உலகில் கடினமான சூழ்நிலை இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கூட்டாண்மை தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும், வரும் ஆண்டில் சில முக்கிய முன்னேற்றங்கள், இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்றும், பன்முக இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கும் பிராந்திய மற்றும் உலகளவில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வளர வேண்டும் என்று கூறினார். சமீபத்தில் பிரதமர் மோடியை ரஷ்யாவுக்கு வருமாறு அதிபர் புதின் அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் இன்று காலை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் பெங்களூருவில் இருந்து சென்னை வரும் SETC பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, நெல்லை ஆகிய 6 போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தற்போது கோயம்பேட்டில் இருந்தே இயங்குகிறது. பொங்கலுக்கு பிறகு கிளாம்பாக்கத்தில் இருந்து இப்பேருந்துகள் புறப்படும். மேலும் தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு மற்றும் முன்பதிவு செய்யாத பயணிகள் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னை மாநகருக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. பொதுமக்கள் குழப்பம் அடைவதை தவிர்க்க சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. மலரும் புத்தாண்டை மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி குறிப்பில், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மாவால் போற்றி வளர்க்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகும். மக்களுக்கு துயரம் ஏற்படும் நேரங்களில் எல்லாம் ஓடோடி சென்று அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து பேருதவி செய்து வருகிறோம். கழக ஆட்சி காலங்கள் தமிழக மக்களுக்கான பொற்காலங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் மலரும் புத்தாண்டை மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 பேர் பலியாகினர். மராட்டிய மாநிலம் சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு ஊழியர்கள் சிலர் தொழிற்சாலை வளாகத்திலேயே உறங்கியுள்ளனர். இந்நிலையில் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென தொழிற்சாலையின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. இந்த தீ விபத்தில் ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் படுகாயமடைந்த அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனாலும் இந்த தீ விபத்தில் சிக்கி ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே லாரி வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகினர். தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு அருகே நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 2 பெண்கள், 1 வயது குழந்தை என 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 15 பேர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினரால் ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அரசு வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். அப்பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி வரும் 4ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. 1,30,791 சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படுகிறது. சாத்தான்குளத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் CV கணேசன் பேருந்து சேவையை துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் CV கணேசன் பார்வையிட்டார். பின்னர் வடக்கு பன்னம்பாறை பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது நீண்ட காலமாக தங்கள் பகுதியில் பேருந்து சேவை இல்லாமல் அவதிப்படுவதாக பொதுமக்கள் கூறினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் போக்குவரத்து துறை நிர்வாக இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக பேருந்து சேவை இயக்குமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து அரை மணி நேரத்தில் வடக்கு பன்னம்பாறை கிராமத்திற்கு அரசு பேருந்து வந்தது. பின்னர் அமைச்சர் CV கணேசன் பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து ஓட்டிச் சென்றார். அப்போது அமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த கிராமத்திற்கு இன்று காலை 11 மணியிலிருந்து வடக்கு பன்னம்பாறை கிராமத்திலிருந்து சாத்தான்குளத்திற்கு நகர பேருந்து நீட்டிப்பு செய்யப்பட்டு துவக்கி வைத்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே ஊரில் பக்கத்தில் அந்த வடக்கு பன்னம்பாறையிலே மின் விளக்கெல்லாம் சரியாக இல்லைன்னாங்க. உடனடியாக அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு மின் விளக்குகள்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுத்து உடனடியாக போட சொல்லியிருக்கோம். அடுத்து வடக்கு, அதாவது இந்த வடக்கு பன்னம்பாறையில் சொக்கலிங்கபுரம்னு ஒரு ஊருக்கு மழை வெள்ள பாதிப்பு காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க யாரும் வர வேண்டாம் என்று திமுக தலைமை அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வருவதை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி தோழர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று இரவு 8 மணிக்கு மேல் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் புத்தாண்டை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து சென்னை மாநகர போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி உள்ளனர். இன்று இரவு 8 மணியிலிருந்து புத்தாண்டு தினமான நாளை காலை 6 மணி வரை மெரினா கடற்கரை சாலையில் எந்த வாகனங்களும் செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று மாலை முதல் பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பாக விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கடைபிடித்து அமைதியான முறையில் கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இல்ல அதான் அந்த லோக்கல் லெவல்ல எல்லாமே மீட்டிங் வச்சு முடிச்சிருக்காங்க. மெயினா 1 o'clock மேல ஸ்ட்ரிக்டா டிஸ்பர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கொடுப்போம் இந்த வைண்ட் அப் பண்றது. தென் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் அதே நம்பர்ஸ் இருக்கு. ஆனா அவன் பர்பஸ் ஹராஸ்மெண்ட் கிடையாது. அதுல இந்த மாதிரி பைக் ரேசிங் பண்றான், ஒரு ட்ரங்க் அண்ட் நைஸ் மாதிரி கம்ப்ளைண்ட், அது அப்படி ஏதாவது டவுட் இருந்தா வி வில் செக். அது மட்டும் இல்ல, கிரைம் அகேன்ஸ்ட் விமென் சேஃப்டி அந்த செக் போஸ்ட் மூலியமா தான் நாங்க என்ஷூர் பண்றோம். பிளஸ் பெட்ரோலிங், ஒரு ஸ்ட்ரெச் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, பப்ளிக் மூவ்மெண்ட் அதிகமா இருக்குது, சர்ச்சஸ் நியர்பை, வேற பப்ளிக் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு, அங்கே பெட்ரோலிங் ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ரோடு பை ரோடு வச்சு பிளான் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் பண்ணோம், இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணிருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ரயில் போக்குவரத்து 5 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் பல்வேறு ரயில் நிலையங்களில் தண்டவாளங்கள் சேதமடைந்தன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையங்கள் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது.
இதன் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே முன்பதிவு இல்லாத 8 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. மேலும் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய 2 சிறப்பு முன்பதிவு இல்லாத ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாகவும், பாலக்காடு திருச்செந்தூர் பாலக்காடு விரைவு ரயில் மற்றும் சென்னை திருச்செந்தூர் சென்னை செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை நாளை முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் அருகே விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை டிவியில் பார்த்து அழுது கொண்டிருந்த தேமுதிக நிர்வாகி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி மரணமடைந்தார். அவரது உடல் நேற்று முன்தினம் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிக கிளை செயலாளர் விஜயகுமார் சென்னைக்கு சென்று விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சொந்த ஊருக்கு வந்தார். தொடர்ந்து நேற்று முன்தினம் நடைபெற்ற விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை டிவியில் பார்த்து அழுது கொண்டிருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆவடி அருகே ரயிலில் அடிபட்டு மின்வாரிய ஊழியர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் அமைந்துள்ள மின்வாரிய அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக மின்சார பாதை ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் கோவிந்தராஜ். இவர் வழக்கம் போல் இந்து கல்லூரி ரயில் பாதையை கடக்க முயன்ற போது சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக வந்த விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து ரயில் பயணிகள் அளித்த தகவலின் பெயரில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவிந்தராஜை மீட்டு ஆவடி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி ரயில்வே காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய கட்டிடம் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. திருத்தணி நகரம் ஜே ரவி நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான பாறை புறம்போக்கு நிலம் உள்ளது. இதில் 4.5 ஏக்கர் பரப்பில் சில தனியார் நபர்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டுவதற்கு அடித்தளம், சுற்றுச்சுவர், காம்பவுண்ட் சுவர் மற்றும் புதியதாக சாய்பாபா கோவில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பலர் இடங்களில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றும் பணி தொடர்ந்தனர். அப்போது ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தியமங்கலத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையினை திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராவில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை கண்காணிப்பதற்கான நவீன கட்டுப்பாட்டு அறையினை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜகவர் தலைமை தாங்கினார். இதில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடம் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் மோசடி செய்த நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளமுருகன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது நண்பரான கந்தசாமி என்பவர் சில மாதங்களுக்கு முன்பாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்களிடமிருந்து குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி தனக்கு 5 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது என்று கந்தசாமியிடம் இளமுருகன் கேட்டுள்ளார். மேலும் 5 கோடி ரூபாய்க்கு கமிஷன் தொகையாக 20 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கான பணம் முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்றும் கூறி 20 லட்சம் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட நாட்களாகியும் பணம் கிடைக்காததால் இதுகுறித்து கந்தசாமியிடம் இளமுருகன் நேரடியாக சென்று கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு மிரட்டல் விடுத்த கந்தசாமி, உன்னிடமிருந்து பெற்ற முத்திரை தாள்கள், காசோலைகள் உள்ளிட்டவைகளை வைத்து பொய்யாக ஆவணங்களை தயார் செய்து புகார் அளித்து சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் தனது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கூறி சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் இளமுருகன் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கந்தசாமியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. தற்செயலாக அவரை வந்து போன வருஷம் ஒரு தடவை மீட் பண்ணவரை ஒரு கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணேன். அப்போ என்ன சொன்னார்னா, எனக்கு என்ஆர்ஐஸ் நிறைய தெரியும், வெளிநாடு வாடும் இந்தியர்கள்லாம் நிறைய பேர் எனக்கு அறிமுகம் இருக்குது, அவங்கக்கிட்ட 50 பைசா வட்டிக்கு
எத்தனை கோடி வேணாலும் என்னால் பணம் வாங்கி தர முடியும் செக்யூரிட்டி இல்லாமல் அப்படின்னு சொன்னார். சரி, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் எனக்கு ஒரு 5 கோடி ரூபா பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். 5 கோடி ரூபா தரணும்னா 10% கமிஷன் எனக்கு கொடுக்கணும், முன்னையே கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு. காஞ்சிபுரத்தில் காவல்துறை சார்பில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர். பின்னர் போதைப் பொருட்களுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியை அமலாக்க பிரிவு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இப்பேரணியில் மாநில மாவட்ட வாட்ஸ்அப் எண்கள் QR கோடு அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெல்லை அருகே 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க கோரி அப்பகுதி மக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி ஏற்பட்ட கனமழை காரணமாக வீடுகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இந்நிலையில் அதிக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 6000 ரூபாயும், லேசான பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு 1000 ரூபாய் வெள்ள நிவாரண உதவித்தொகையை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் தங்கள் பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கண்ணநல்லூர் பகுதி மக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த துணை ஆட்சியர் மற்றும் வள்ளியூர் DSP யோகேஷ்குமார் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் தங்கள் பகுதிக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் மகாராஜன் துணை ஆட்சியரிடம் மனு அளித்தார். இப்போ ஒரு சில கிராமத்தில் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு சில கிராமத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது முன்னாடி நைட்டு தான் கவர்மெண்ட் ஜீவோ வந்திருக்கு, எந்தெந்த கிராமத்துக்கு 1000, எந்தெந்த கிராமத்துக்கு 6000. அதுல இப்போ ஒரு சில கிராமங்கள் உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பஞ்சாயத்துல இருக்க கிராமங்கள்ல நாங்க 1000 ரூபாய் வாங்க மாட்டோம், எங்க கிராமத்துக்கு நிறைய சேதாரம் ஆயிருக்கு, எங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க? வேப்பூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகரை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளரான ராகவன் குடும்பத்தினருடன் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்றுள்ளார். அப்போது வேப்பூர் அருகே கழுதூர் பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியது. இதில் ராகவன் மற்றும் கார் ஓட்டுநர் சரவணன் ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் பலத்த காயத்துடன் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேஷ் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் பொதுமக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இடம்பெற்றனர். இந்நிகழ்வை காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்த நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை மனுவாக அளித்தனர். இதில் வட்டாட்சியர் தமிழ்செல்வன், பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒகேனக்கல்லில் விதிமுறைகளை மீறும் பரிசல் ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஒகேனக்கல்லில் தொடர் விடுமுறையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் லைஃப் ஜாக்கெட் அணிந்து மட்டுமே பரிசல் சவாரி செல்ல வேண்டும், அரசு வழிகாட்டியுள்ள எல்லை வரை மட்டுமே செல்ல வேண்டும் உள்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை தருமபுரி மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. இதை பொருட்படுத்தாமல் பரிசல் ஓட்டிகள் பரிசலை இயக்கி வருவதாகவும், நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலான தொகை சுற்றுலா பயணிகளிடம் பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி விதிமுறைகளை மீறும் பரிசல் ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபையில் அடையாளம் தெரியாத முதியவர் உயிரிழந்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளலார் சத்திய ஞான சபை அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தன்று பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் சத்திய ஞான சபை அருகே உள்ள திடலில் ஆதரவற்ற முதியவர் ஒருவர் உடலில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வடலூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்தூர் அருகே விவசாயி ஒருவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அளித்த சம்பவத்தில் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட காரமடை திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி கண்ணையன் கிருஷ்ணன். இவரின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியதால் இருவரும் சென்னை சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். மேலும்
சாப்பாட்டிற்கே வழியில்லாத எங்களுக்கு சொத்து மற்றும் பணம் குவிந்துள்ளதாக நோட்டீஸ் அளித்திருப்பது வேடிக்கையாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அவங்க என்ன 50-60 வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு வரவங்க எப்படி உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறனாங்களா? அவங்க பிரியப்பட்டு கொடுத்துருந்தா தானே நீங்கள் நிலத்தை நீங்கள் கேட்க முடியும். அதனால அவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது நிலம் கொடுக்க முடியாது. இந்த ஈடிங் சம்சம்பரம் நிலத்திலேருந்து தான் பிரச்சனை. கொடுக்க முடியலன்னு தான் இவனை எப்படி ஒரு பழி வாங்கினாங்கிற ஒரு முறையில் தான் கருப்பு பணம் சொத்து நோட்டு மாற்றுறதுன்னு அப்படி கொடுத்தாங்களே தவிர எங்களுக்கு நோட்டும் கிடையாது, கருப்பு பணமும் கிடையாது. நாங்களே விவசாயம் செய்கிறவங்ககிட்ட என்றைக்குமே ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ அவங்ககிட்ட தான் அந்த கருப்பு பணம் மற்றதெல்லாம் இருக்குமே தவிர. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பிரதமர் மோடி ஜனாதிபதிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புத்தாண்டு வாழ்த்து. கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் இன்று காலை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. பொதுமக்களின் குழப்பத்தை தவிர்க்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகை. மலரும் புத்தாண்டை மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. மராட்டிய மாநில தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் பலி. தூத்துக்குடி அருகே லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து, 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும், புதுச்சேரி அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.